எந்த பக்கம் திரும்பினாலும் என் அண்ணன் பேரு தான். அவரு தமிழ்நாட்டுக்கு 2வது எம்ஜிஆர் தான். விஜய் என்ன ஓட்டுக்காங்க கொடுக்கலப்பா தண்ணிப்பட்ட காசை. அண்ணா அடுத்த பிஎம்மாக ஆகணும்னு எங்களுக்கு ஆசை. இப்படி பண்ணார்ல, அது ஒரு பெரிய கலாய் தான் ஆப்போனன்ட் டீமுக்கு. சென்னை சமர்த்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் ஜனநாயகன் திருவிழா. பவர்ட் பை கார்த்திபுரம், கோயம்புத்தூர்'s 200-acre Dream Township premium plots. Naturals, world's fastest growing salon chain. Air fiber Wi-Fi. Dr. Shivarma Oil Tarum Ayurveda. Arabian Garden Seafood Restaurant. Venue partner Ampa Sky One. One last time. இங்கே அதை சொல்ல முடியல. நான் தனியாக இருக்கும்போது நிறைய வாட்டி அழுதுருக்கேன் நானே. ஸோ ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் திரும்பி வருவேன்லாம் எதிர்பார்க்காத, நான் திரும்பியே வரமாட்டேன் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அதெல்லாம் கேட்குறப்போ இன்னும் பயங்கர எமோஷனலாக இருக்கும். லாஸ்ட்டாக ஆடியோ லான்ச், ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் எனக்காக விட்டு கொடுத்த என் ரசிகர்களுக்காக சினிமாவே விட்டு கொடுக்கிறேன் அப்படின்ற ஒரு லைன் வரும். அண்ணன் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டார். நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். எந்தெந்த கட்சி ஆஃபீஸ்லாம் போயிட்டு, ஏன்னா அண்ணன் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டுட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. நான் இவ்வளோ தூரம் ஜேர்னி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு முழுக்க முழுக்க தளபதி அண்ணா மட்டுமே காரணம். மாஸ்டர் படம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. தேங்க்யூ சிஎம் விஜய் அண்ணா. ஸோ அதை நம்ம இந்த ஸ்டேஜில் அதை சொல்ல வேண்டாம். நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. நிறைய எமோஷனலாக அண்ணா கிட்ட வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய விஷயத்தில் ஷூட்டிங் வந்து எங்கேயோ நடந்துட்டு இருக்கு. லொகேஷனை நான் கூப்பிட்டு போறாரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு, சேர் மேலே உட்காந்துட்டு நம்ம பேட படத்தில் ரஜினி சார் உட்காந்துருப்பார்ல, அந்த மாதிரி இப்படி கை மேலே கை போட்டு செவரியே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து லொகேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. சரி இவன் தான் பண்ண போறான். டேய் இப்படி எனக்கு தெரியலடா. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். ஸோ மறுபடியும் என் அண்ணனை வந்து மீட் பண்ணணும். ஓல்டு ஸ்டூடெண்ட் கெட் டுகெதர் மாதிரி அவர் கூட நடிச்சவங்களாம் ஒரு கெட் டுகெதர் நடிச்சா நான் வந்து வந்துடுவேன். பசத்துக்கு அதிபதிடா எங்க அண்ணன் தளபதிடா. என் அண்ணனை போல் யாரும் இல்லை, கெத்தா நாம எல்லாம் தளபதி போல. அதாவது இங்க ஆரம்பிச்சவர் இப்படி போய் அதாவது தம்மா துண்டு இடுப்புல ஒரு டைம்ல ஏறி உட்காந்து நாங்கள் ஷோவெல்லாம் பண்ண காலம் உண்டு. ஆனா இன்னைக்கு டு see his achievement, ரியல் அச்சீவ்மெண்ட். அவர் போகாத மேடைகள் இல்லை, அவர் போகாத என்ன சொல்றது கச்சேரி இல்லை. பட் எல்லா இடத்துலயுமே அவருக்கான ஒரு அழகான இடம் அவருக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு கைத்தட்டல கூப்பிட்டுலாமா? Yes, it's time for me to call upon everyone's favorite பூவையார். அந்த பூவையார்னாலே என்ன, கானா பாட்டு இல்லாமல் நாங்கள் எப்படி விட்டுற முடியும்? கமான், எங்கள் தளபதி விஜய் சாராக இருக்கட்டும், இல்லை சிஎம் விஜய் சார், உங்கள் ஸ்டைலில் கானா சாங் எடுத்து விடுங்க. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி எழுதிட்டே வந்துட்டேன். என் அண்ணனுக்காக எழுதி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் பாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணனை பற்றி. இந்த பாட்டு சிஎம் ஜோசப் விஜய் அண்ணனுக்காக. ஸோ நாட்டக்காக்க வந்துட்டார் அண்ணன் முன்னாடி, கோடி இளைஞர்களின் கூட்டம் பாரு அவர் பின்னாடி. எந்த பக்கம் திரும்பினாலும் என் அண்ணன் பேரு தான். அவர் தமிழ்நாட்டுக்கு 2வது எம்ஜிஆர் தான். கட்சியை தொடங்கலடா காந்தி போட்ட நோட்டுக்கு, ஊழல வேணும்னு சொன்னாரு நம்ம தமிழ்நாட்டுக்கு. இனிமே ஏழைகளின் குரல் கொடுக்கும் தீருமே, அண்ணன் வந்துட்டாரு இனிமே எல்லாம் மாறுமே. அண்ணன் ஓட்டுக்காங்க கொடுக்கலப்பா தண்ணிப்பட்ட காசை. விஜய் அண்ணன் ஓட்டுக்காங்க கொடுக்கலப்பா தண்ணிப்பட்ட காசை. அண்ணா அடுத்த பிஎம்மாக ஆகணும்னு எங்களுக்கு ஆசை. ஓட்டுக்காங்க கொடுக்கலப்பா தண்ணிப்பட்ட காசை. நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு இது எங்களோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே சாரோட நிறைய ஜேர்னி இருந்திருக்கு, கூட இருந்திருக்கும், பழகியிருக்கும். அதெல்லாம் ஒரு சினாரியோவாக இருந்தாலும் இப்போ ஒரே ஒரு குவெஸ்டின் சிஎம் ஜோசப் விஜய் சார்கிட்ட நீங்கள் கேட்கணும்னா என்னவாக இருக்கும்? அந்த கேமரா பார்த்து கேட்டுருங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே சிஎம் சாருக்கு நாங்கள் அனுப்பிடுவோம். ப்ளீஸ். என்ன கேட்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். ஸோ மறுபடியும் அண்ணனை வந்து மீட் பண்ணணும். அதனால் வந்து அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட் கெட் டுகெதர் மாதிரி அவர் கூட நடித்தவங்களாம் ஒரு கெட் டுகெதர் நடித்தா நான் வந்து வந்துடுவேன். ஆனால் இது மட்டும் எனக்காக ஒரு கேள்வி, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது.
ஏன்னா என் அண்ணனுக்கு தெரியும், அண்ணன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க முடியாது. என் அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். அதாவது தளபதி அண்ணனுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அவருக்கு எல்லாமே தெரியும். எனக்கு இந்த ஆசை இருக்குது, அப்படி இந்த இடத்துல போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கொஞ்சம் திணிச்சு விட்டோன்னு வச்சுங்களேன், போய் பார்த்துருவோம் மறுபடியும். பார்த்துருந்தீங்க. ஓகே, ஸோ இந்த ரிக்வெஸ்ட் கண்டிப்பாக நம்ம வந்து தளபதி விஜய் சார் கிட்ட சொல்லிடலாம். கண்டிப்பா. சிஎம் ஜோசப் விஜய் சார் கிட்ட நீங்கள் கேட்கணும். ஒரு கேள்வி கேட்காம இந்த மேடையை விட்டு நான் இறங்க விட மாட்டேன். அப்படி எந்த கேள்வியும் என்கிட்ட கிடையாது. ஏதாவது இருக்கும்ல, கண்டிப்பாக ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல. எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது. அது என்னென்னா, சில இடத்துல பொதுவாக சொல்கிறேன், சில இடத்துல இன்னும் கூட ஒரு ஸ்போர்ட்ஸுன்ற விஷயம் வந்து நிறைய வந்து தடங்களாக ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் சொல்கிறது சில இடத்துல, நிறைய இடத்துல இல்லை, சில இடத்துல, அதாவது கிராமப்புறங்களில், பொதுவாக என் ஊரே வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸுன்றது வந்து தலையாகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து எங்கள் அண்ணன் வந்து இன்னும் பயங்கரமாக டீப்பாக பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது. ஸோ அண்ணா இது கண்டிப்பாக பாருங்களேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நான் எதிர்பார்க்காத ஸ்டேஜ். இப்படி இருக்கு நான் உண்மையை எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் இன்டர்வியூன்னு கூப்பிட்டோன்னே 2 சேர் போட்டு ஒரு சின்ன ரூம்குள்ளே பேசி முடிச்சு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஸோ இவ்வளோ க்ரௌடு. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம தளபதி என்னோட பாட்டுலாம் கேட்குறப்போ இன்னும் எமோஷ்னல் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத மூமெண்ட். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஒன் லாஸ்ட் டைம் விஜய் சார் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதை சொல்லிடுறோம், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஜர்க்காவது பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டாக இல்லை, ரொம்பவே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்குது. பட் நமக்கான ஒரு விஷயத்துக்காக தான் சார் ஒரு அழகான இடத்துல இருக்காரு சொல்லலாம். பட் தட் ஒன் லாஸ்ட் டைம் எப்படி இருக்கு பூவியார்? ஆக்சுவலாக அதை எப்படி சொல்கிறது, இங்கே அதை சொல்ல முடியல. நான் தனியாக இருக்கும்போது நிறைய வாட்டி அழுதுருக்கேன் நானே. ஸோ ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிறைய ரீல்ஸ்லாம் வரும். நான் ரீல்ஸ்லாம் பார்க்குறப்போ இந்த நான் திரும்பி வருவேன்லாம் எதிர்பார்க்காத, நான் திரும்பியே வரமாட்டேன் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அதெல்லாம் கேட்குறப்போ இன்னும் பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். லாஸ்ட்டாக ஆடியோ லான்ச், ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் எனக்காக விட்டு கொடுத்த என் ரசிகர்களுக்காக சினிமாவே விட்டு கொடுக்கிறேன் அப்படின்ற ஒரு லைன் வரும். அது கூட இன்னொரு பாட்டு ஒன்று போட்டுருப்பாங்க, பொட்டு வச்ச ஏற. அது இன்னும் எமோஷனலாக, அவ்வளோதான். நானும் அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் நான் எமோஷனலாக இருக்கேன். ஸோ மறுபடியும் ஒன் லாஸ்ட் டைம் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அதை தாண்டி அண்ணன் சிஎம் ஆகிட்டார் அப்படின்றது ஒரு பெரிய ஹாப்பி இருக்குது என் மனசில். ஏன்னா வந்து ஸோ நான் அப்போ அதாவது அண்ணன் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேச்சு கேட்டிருக்கேன், என் காதால் கேட்டிருக்கேன். அதெல்லாம் தாண்டி என் அண்ணன் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு இன்றைக்கி வந்து சிஎம் சேரில் உக்காண்ட்ருக்காரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து நிறைய பேருக்கு ரிப்ளைவும் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்களா எங்கள் அண்ணனோட பவரை அப்படின்லான்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ இந்த ஸ்டேஜில் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழகா, அதாவது யார்கிட்ட நீ ஒரு வார்த்தையை விட்ட பத்தியா, அதாவது அவர் நிறைய நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டேன். இப்போ இதுதான் நான் கேட்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவர் நிறைய பார்த்துருக்காரு, நிறைய விமர்சனங்கள். பட் இன்னைக்கு தாண்டி ஒரு நடிகர் ஆகிறதே ஒரு கஷ்டமான விஷயம். அதுக்கான இடத்த அழகாக பிடிச்சாரு, அதை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போய் வேற லெவலில் எல்லாருக்குமே ஒரு சேலஞ்ச் கொடுத்தாரு. அண்ட் இன்னைக்கு சிஎம் இப்படி இருக்கும்பொழுது இந்த ஜேர்னி ஆஃப் விஜய் சார் டு தளபதி சார் இருக்குல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு சினிமாவை போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி இருக்குது பூவியார் அந்த ஜேர்னி சார் இதை பார்க்கும் போது நீங்கள் என்ன இதுலேருந்து கற்றுக்கிட்டீங்க? அவர் பார்த்த பாதைகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக கல் முள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து இருக்கார் இல்லையா? ஆக்சுவலாக அவர்கிட்ட கற்றுக்கிட்டது வந்து பயங்கரமான ஒரு நிதானமும் சைலண்ட்டும். ஸோ நிறைய திங்க் பண்ணிகிட்டே இருப்பார் அண்ணன். நான் நிறைய பார்த்துட்டே இருப்பேன், என்ன யோசிச்சுட்டு இருக்காரு அண்ணன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ எவ்வளோ நிறைய யோசிச்சிருந்தா நம்ம மக்களுக்கு நம்ம தான் நல்லது பண்ணோம், நம்ம ரசிகர்களுக்கு நம்ம தான் எடுத்து நடத்தணும் அப்படின்றது எவ்வளோ யோசிச்சிருந்தா இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை வந்து அண்ணன் ஈஸியாக வந்து விட்டு போயிருப்பார் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணனை அந்த ஸ்டேஜில் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் நிறைய நல்லதுகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும் அண்ணனோட ஆட்சியிலன்றது இன்னும் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ அதை தாண்டி இந்த அரசியல் வாழ்க்கை வந்து சுலபம் கிடையாது. ஏன்னா என் அண்ணன் வந்து எவ்வளோ, ஸோ அதை நம்ம இந்த ஸ்டேஜில் அதை சொல்ல வேண்டாம், நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. நிறைய எமோஷ்னலாக அண்ணன் கிட்ட வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய விஷயத்தில் ஸோ இந்த டைமில் எமோஷ்னலாக இருந்தாலும் பட் ஹாப்பி தான். நாங்கள் எல்லாருமே ஹாப்பி தான். நீங்கள் சொன்ன மாதிரி தான் விஜய் சார்கிட்ட எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் சைலன்ஸ் இல்லை. ஐ திங்க் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாருமே உணர்த்த ஒரு விஷயம்னா அப்படியே ஜஸ்ட்டு உட்காந்துட்டு அந்த வெள்ளை சவராக இருக்கட்டும், ஒரு வாலாக இருக்கட்டும், அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார் இல்லையா? அதை நோட் பண்ணி கண்டிப்பாக. நான் மீட் பண்ணும்போது அண்ணா எப்படி மீட் பண்ணோன்னா, ஷூட்டிங் வந்து எங்கேயோ நடந்துகிட்ருக்கு, என் அண்ணனை கூப்பிட்டு போய் காட்ட போகிறாங்க. சரி இவன் தான் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி லொக்கேஷனை என்னை கூப்பிட்டு போகிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு, சேர் மேலே உட்காந்துட்டு
நம்ம பேட படத்தில் ரஜினி சார் உட்காந்துருப்பார்ல அந்த மாதிரி இப்படி கை மேலே கை போட்டு செவரையே பார்த்துட்டு இருக்காரு. நாங்களும் ஒரு மணி நேரமாக பார்த்துட்டு இருக்கோம், செவரையே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நிறைய யோசிப்பார் போல அண்ணா பயங்கரமாக. அப்போ வந்து லொக்கேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு, சரி இவன் தான் பண்ண போகிறேன். டேய் உன்னை எனக்கு தெரியலடா, நம்ம பிகில் நீ ஆடியோ லான்ச்சில் நீ பாட்டு பண்ணுவாதானே அப்படின்னா, ஆமாண்ணே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அண்ணன் இன்னும் ஞாபகம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய விஷயம் நான் மாஸ்டர் படத்தில் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத மூமெண்ட். ஸோ அந்த மூமெண்ட் நாங்கள் திருப்பி வந்து கிடைச்சாலும் அது எங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அண்ணன் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டுட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. இருந்தாலும் ஓகே தான். பட் இருந்தாலும் சந்தோஷப்படணும், நடிச்சிருக்கீங்கல்ல. கண்டிப்பாக அது நான் இந்த இடத்துல அது சொல்லியே ஆகணும். நான் இவ்வளோ தூரம் ஜேர்னி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு முழுக்க தளபதி அண்ணா மட்டுமே காரணம். ஏன் அப்படின்னா மாஸ்டர் படம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. கப்பீஸ் போயாரை தாண்டி இவன் மாஸ்டர் படத்தில் நடித்த வந்தானே அப்படின்னு தான் இன்னமும் பேர் இருக்குது. ஸோ என் அண்ணனுக்கு இங்கே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ சிஎம் விஜய் அண்ணா, தேங்க்யூ சிஎம் விஜய் அண்ணா. ஓகே. அண்ட் நீங்கள் சொன்னீங்களே, அதாவது சார் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சார் கிட்ட கற்றுக்கணும் ஒரு விஷயம் என்ன, இல்லை சார் உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயமாக இருக்கட்டும். சினிமா சம்திங் வெரி நியூ டு யூ இல்லையா அந்த டைமில். அப்போ சார் சொன்ன விஷயமா இருக்கட்டும், இல்லை கற்றுக் கொடுத்த விஷயமா இருக்கட்டும், இல்லை நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயமா இருக்கட்டும், என்னது அது? ஆக்சுவலாக நாங்கள் வந்து அதாவது கேமரா பின்னாடி வந்து சினிமாவை பற்றி அண்ணா இது வரைக்கும் பேசவே மாட்டார். நாங்கள் ஜாலியாக கலாய்ச்சிட்டு யாரெல்லாம் போகிறாங்களோ மொத்த பேரே கலாய்ச்சிட்டு தான் உட்காந்துருப்போம் நான் அண்ணெல்லாம். ஆனால் நான் அண்ணங்கிட்ட கற்றுக்கிட்டது என்னன்னா சைலண்ட். அதை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக சைலண்ட்டாக நிதானமாக இருந்தால் நமக்கான நேரம் வரும்ன்றது வந்து அண்ணங்கிட்ட நான் நிறைய வாட்டி கற்றுருக்கேன். ஸோ எவ்வளோ ஒரு பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் அண்ணன் வந்து சைலண்ட்டாக தான் இருப்பார். அப்படி அப்சர்வ் பண்ணுறது கூட இப்படி தான் பார்ப்பார். பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். அப்போ வந்து அவர் எவ்வளோ அப்சர்வ் பண்ணுவார், அந்த சைலண்ட்லாம் நான் வந்து அண்ணங்கிட்ட தான் கற்றுக்கிட்டீங்க. அண்ட் இன்னொன்று நீங்கள் சொன்னதும் ஒன்று கரெக்ட், எல்லா ஆடியன்ஸே ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த கலாய்க்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு அரசியலே அது ஒரு மாதிரி கலாய் பண்ணுறாரு இல்லைங்களா? அது ஒரு மாதிரி விஷயம் பார்த்தீங்களா? எல்லாருமே எல்லா ஸ்டைல் கலந்த ஒரு கலாயில் அது அவரை விட்டு என்னைக்கும் போகாத ஒரு விஷயமா இருக்கு போல. கண்டிப்பாக அது நிறைய விஷயத்தில் அப்சர்வ் பண்ணிப்பேன். எனக்கு திடீர்னு சொன்ன உடனே எனக்கு வேற ஒரு மைண்ட் வந்துருச்சு. அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், நான் மாட்டிப்பேன். ஆஃப் கேம்ல அது சொல்லிடலாம். ஓகே. அது வந்து சொல்ல வேண்டாம். பட் இருந்தாலும் இப்போ ஒரு பயங்கரமான ஒரு இது போயிட்டு இருக்குல்ல, இப்படி பண்ணார்ல. ஸோ அது ஒரு பெரிய கலாய் தான் ஆப்போனன்ட் டீமுக்கு. அதாவது ஒரு படத்தில் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எப்படி ஒன் டேக் ஆர்டிஸ்ட், ஒன் டேக் டான்சர், இதெல்லாம் நம்ம நிறைய சார் கிட்ட பார்த்துருக்கோம். பட் ஐ திங்க் ஒரு பதவி ஏற்பு விழாவில் வந்து ஃபஸ்ட்டு அவரே சொல்லிட்டார், சிஎம் ஜோசப் விஜய் என்னும் நானுன்னு டக்குன்னு அடிச்சு போயிட்டே இருந்துட்டார்ல. அந்த மூமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது போயார்? அதுதான் நான் சொல்ல இருந்தேன். அண்ணன் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டார். நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ எந்தெந்த கட்சி ஆஃபீஸ்லாம் போயிட்டு எங்கெல்லாம் வந்தார் அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்போது இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ஸோ அது அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. அண்ணன் தான் வருவார்னு எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் எதிர்பார்க்குறது அப்படியே மாறிடுச்சு. அவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி அந்த ஸ்டேஜ் அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் மட்டும் இல்லை, இவங்க எல்லாருமே அந்த வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வார்த்தை சொல்லும்போது எங்களை அறியாமலே ஒரு பெரிய ஆனந்தம். அது வந்து வேறு யாருன்னா ஆயிருந்தா கூட சரி ஓகே அப்படி. அதாவது நான் சொல்கிறது வந்து நம்ம ரிலேட்டிவ் நம்ம ரிலேட்டிவ் யாரு நீ சொன்னது சரியில்லை, வேற யாரா வந்திருந்தா ஓகேன்ட்டு கேப் விட்டு நம்ம ரிலேட்டிவ்னா நான் எப்படி சொல்றேன்னா நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க வந்திருந்தா கூட அப்படி நம்ம எதிர்பார்த்து சொல்ற தம்பியா ஓகே அப்படி எதிர்பார்த்துக்க மாட்டோம். ஸோ பட் இருந்தாலும் என் அண்ணன் வந்தது வந்து அது ஒரு பயங்கரமான ஆனந்தம் அது. ஓகே சூப்பர். சரி, அதாவது நீங்கள் பயங்கரமாக கானால பட்டைய கலப்பக்கூடிய ஒரு நபர்னு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்பெஷல் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் காத்துட்ருக்கலையே, அதை பார்த்துடலாமா? ரசிகர்களுக்கு கொடுத்துடலாமா? கண்டிப்பா. என்னங்க ஓகேவா? ரெடியா? ஓகேனா அப்போ ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. ஓகே. ஸோ என்ன சோலோ பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக போயிடலாமா? இந்த அந்த பாட்டு தான். ஏன்னா நான் வந்து அண்ணனை ஃபஸ்ட்டு மீட் பண்ண சான்ஸ் கிடைச்ச ஒரு படம். அண்ணங்கிட்ட அண்ணன் கூட பாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்ச ஒரு பாட்டு இது. அந்த பாட்டு தான் இப்போ வந்து நான் பாட போகிறேன். Okay, so ladies and gentlemen, can we make some noise for Puvayar, please? Kudirku veritano inai polong kallena namma getta ollatano enijukula kudirku e namma sanu veritano inai polong kallena namma getta ollatano amma alkarupu கருப்பா கல்லையா இருப்போம், ஒன்னா உசுரா இருப்போம்,
புள்ளிங்க இருக்காங்க வேற இங்கன்னா ஓணுரா வடி ராசவானே பேட என்னோட கில்லாமல அடையாருக்கும் தவுளுண்டு நீ கில்ல தவளத்தாவே நிலையாலே நண்பா நெஞ்சு கூட கூடி இருக்கும் என் நம்ம சொன்ன வேறித்தனும் ஐயா போலோ கல்லுனா நம்ம கெத்தாயே வாசனை என்ன பின்ன தின்னுக்கு தத்துக்கு 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 மல்லு 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 என் தளபதி தான் தூளு தவளை ஒத்து ஒத்து ஐயோ எப்பா தளபதிலே காணா கண்ணுக்கா ஒரு ஆட்டம் இருக்கு மேனா மீனுக்கா ஒரு மேலம் இருக்கு என் மண்ணு விட்டா சாலு என்ன விட்டா யாரு தொங்க விட்டு துவைக்கும் ரவுச பாரு குரல விட்டா 100 சொந்த வரும் பாரு காசு பணம் எல்லாம் கோளாறு என்னாண்ட எல்லாம் நீதானே உன்னாண்ட எல்லாம் நான் தானே நம்ம சோக்கு ஒரு டார்க்கு நண்பானே பல்ல எக்க பொண்ணு எல்லேலோ அமுக்க தொட்டு எல்லேலோ ஐயா போலோ கல்லுனா நம்ம கெத்தாயேலேலோ அம்மா அழுக்கா இருப்போம் கருப்பா கல்லையா இருப்போம் ஒன்னா உசுரா இருப்போம் புள்ளிங்க இருக்காங்க வேற இன்னும் ஓணுரா வட்டி ராசாவானி பேண்டா என்னோட கில்லாமல அடையாருக்கும் தவுளுண்டு நீங்க இல்ல தவுளத்தாவே நிலையாலே நண்பானே பாசத்துக்கு அதிபதிடா எங்க அண்ணன் தளபதிடா என் அண்ணனை போல் யாரும் இல்ல கெத்தா நாம எல்லாம் தளபதி போல சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா வெறித்தனம் 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 Thank you so much, Moviyar. Behind Woods Jananayagan Tiruvizha, title sponsors Chennai's Amrita Nale placement Nale Chennai's Amrita. Grand Royal Tours உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. உங்கள் தங்க நகை விற்று பணம் பெற Max Gold call 04445454545 Max Gold Cash for Gold, powered by Karthipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Naturals, world's fastest growing saloon chain, air fiber Wi-Fi, all in one plans Wi-Fi plus OTT plus IPTV, pay 6 get 6 months free. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேதா மருத்துவம் தமிழகம் எங்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் அண்ட் எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷ்ஷஸ் இப்போது தமிழகம் எங்கும். வென்யூ பார்ட்னர் ஆம்பாஸ் கைவான். சென்னை சமர்த்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் ஜனநாயகன் திருவிழா. Powered by Karthipuram, Coimbator's 200 acre Dream Township premium plots. Naturals, world's fastest growing saloon chain. Air fiber Wi-Fi. Dr. Shivarma Oil Tarum Ayurveda. Arabian Garden Seafood Restaurant. Venue partner Ampas Kaiwan.